திருப்புகலூர்ல இதுக்கு முன்பாவே ஞானசம்பந்த பெருமான் வந்து உட்கார்ந்துருக்கார். அவர் அடியார்களோடு அங்க இருக்கார். அப்பர் வராருன்னு உடனே போய் இவர் எல்லையில நின்று அவரை வரவேற்கிறார். ஞானசம்பந்தர் பார்த்த உடனே எங்க இருந்தீர், என்னெல்லாம் பண்ணீர்னா, திருவாரூருக்கு போனேன், மார்கழி திருவாதிரை திருநாளை தரிசனம் பண்ணேன், எப்படி இருந்தது தெரியுமான்னு தொடங்கி ஒரு பதிகமே பாடுறார். திருப்புகலூர் எல்லையில நின்று திருவாரூரினுடைய மார்கழி சிறப்பை பாடுகிறார். முத்துவிதான மணிப்பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவைகள் சூழ பலிப்பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். ஆரூர் ஆதிரை ஆரூர் ஆதிரைன்னு கொண்டாடுறார். இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே 11 பாட்டுக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு இருப்பு கொள்ளல. சரி, நான் இப்ப திருப்பி திருப்புகலூருக்கு வரல, நீங்க போய் தங்கி இருங்க, அடியன் திருவாரூருக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு புறப்பட்டுட்டார். வாஸ்தவமாவே பெரிய புராணத்துல சொல்றார். இதை கேட்ட மாத்திரத்தில் இருப்பு கொள்ளலையா, புறப்பட்டு வரார். எல்லையிலிருந்து பாடத் தொடங்குறார். மதுரைக்கில்லா சிறப்பு, இது எதோடுமே ஒப்பிட முடியாத சிறப்பு. எல்லையில ஒரு பாட்டு, அடுத்து காட்டு பகுதியா இருக்கு அங்க பாடுறார், பழனம்னு அதை சொல்லுவாங்க. அடுத்து வயற்பகுதிகள் இருக்கு அதை பாடுறார், குளங்களை பாடுறார், மதில் சுவரை பாடுறார், கோட்டையை பாடி உள்ள போறார், வீதிகளை பாடுறார், ஒவ்வொன்னையும் பார்க்கிறார். ஆஹா ஆஹா ஆஹான்னு பாடிக்கிட்டு போய் தியாகராஜ பெருமானை தரிசனம் பண்றார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்து சேர்ந்தது தைப்பூச நன்னாளிலே என்ற ஒரு கணக்கு. அதனால இங்கே பங்குனி உத்திர திருவிழாவிற்கு தைப்பூசத்தன்னைக்கு பந்தக்கால் முகூர்த்தம் செய்வார்கள். அதிலிருந்து தொடங்கிவிடும் திருவாரூரினுடைய சிறப்பு. பூர்வாங்கமாக ஒரு நாள், சாதாரணமாக ஒரு பெரிய கோயிலில் திருவிழான்னா அந்த ஊரில் இருக்கிற கிராம தேவதைகளுக்கு திருவிழா செய்வாங்க. மயிலாப்பூரில் கூட கபாலீஸ்வரர் உற்சவ பத்திரிகை பார்த்தீங்கன்னா கோலவிழி அம்மனுக்கு ஒரு உற்சவம் பண்ணியிருப்பாங்க முதல்ல. அந்தபடிக்கு இங்கேயும் உண்டு. ஆனால் என்னன்னா, மற்ற கோயில்களுக்கு ஒரு நாள் பண்ணலாம் கிராம தேவதைக்கு. இங்கே கிராம தேவதைக்கே 2 பேர் இருக்காங்க, தலா 10 நாள் திருநாள். 10 நாள் தான் மற்ற கோயிலாம் உற்சவம்னா